சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 20% மூழ்கடித்த டித்வா புயல். ஐநா மேம்பாட்டு திட்டத்தின் பகுப்பாய்வில் தகவல். புயலினால் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் ஸ்ரீலங்கா. மூடிஸ் எச்சரிக்கை. புயல் குறித்து எச்சரிப்பது எதிர்க்கட்சியின் வேலையல்ல என்கிறார் மரிக்கார். பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவின் கருத்துக்கு பதில். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொய்களால் விரிசல் அடைந்த நிலம். தலதாத்துக்கோர்ல சாடல். கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தினரால் புனரமைக்கப்படும் பாலம் பார்வையிட்ட இந்திய துணை தூதுவர். சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தீவிர முயற்சி. 3 முக்கிய திட்டங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையை தாக்கிய டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியன் மக்கள் வசித்து வந்ததாகவும் அவர்களில் அதிகளவானவர்கள் பெண்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் புதிய புவியியல் பகுப்பாய்வு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் பேரிடரின் போது வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பகுதியை, அதாவது நாட்டின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 20% மூழ்கடித்து வீடுகள், உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பேரிடர் தொடர்பான தரவுகளிலிருந்து பெறப்பட்ட இந்த பகுப்பாய்வு பல தசாப்தங்களில் இலங்கையை தாக்கிய மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் புயலுக்கு முன்பே பல பாதிப்புகளை எதிர்கொண்ட வீடுகளில் வசித்து வந்துள்ளதுடன் நிலையற்ற வருமானம், அதிக கடன் மற்றும் பேரழிவுகளை சமாளிக்கும் திறன் குறைவாக இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் வெள்ள நீர் 7,20,000 கட்டடங்களை அடைந்துள்ளது எனவும் 16,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வீதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் 278 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் மற்றும் 480 பாலங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் 1.2 மில்லியன் பெண்கள், 5,22,000 குழந்தைகள் மற்றும் 2,63,000 முதியவர்கள் அடங்குவதாக கூறப்படுகின்றது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் 60% மேற்பட்டவர்கள் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடன் நெருக்கடியிலிருந்து மீள முயற்சித்துக் கொண்டிருக்கும் நிலையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட அழிவுகள் நாட்டின் பொருளாதார மீட்சி முயற்சிக்கு புதிய அழுத்தத்தை கொடுக்கும் என்று மூடிஸ் முதலீட்டு சேவை நிறுவனம் எச்சரித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி திட்டத்திற்கும் அதனுடன் தொடர்புடைய கடன் மறுசீரமைப்புகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு தொடர்ந்தாலும் சேதங்களை மறுசீரமைக்க ஏற்படும் மேலதிக செலவுகள் கடன் மீள செலுத்துவதற்கு நிதி சேகரிக்கும் செயல்முறையை தாமதமாக்கும் என மூடிஸ் முதலீட்டு சேவை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. புயலினால் வீதிகள், பாலங்கள், தொடருந்து பாதைகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் விநியோகச் சங்கிலிகள் மற்றும் தேசிய பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய வேலைவாய்ப்பு மூலங்களாக இருக்கும் சுற்றுலா, விவசாயம் மற்றும் உற்பத்தி ஆகிய துறைகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று மூடிஸ் முதலீட்டு சேவை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் போன்று இலங்கையும் காலநிலை மாற்றத்தால் வரும் ஆபத்துகளை சமாளிக்க போராடுவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. அனர்த்தங்களை சமாளித்து மீண்டு வருவதற்கான நிதி பலம் அண்டை நாடுகளை விட இலங்கைக்கு குறைவாகவே உள்ளது என மூடிஸ் குறிப்பிட்டுள்ளது. காலநிலையுடன் தொடர்புடைய அபாயங்களை குறைப்பதற்கு திறமையான நிர்வாகம் அத்தியாவசியம் என்றும் அந்த நிறுவனம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை முழுவதும் டிட்வா புயலால் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இதுவரை 5325 வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சேதமடைந்த வீடுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையாக 1815 வீடுகள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன. இது மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கருதப்படுகின்றது.
அதைத் தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் 767 வீடுகளும், குர்நாகல் மாவட்டத்தில் 476 வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் புத்தளம் மாவட்டத்தில் 415 வீடுகளும், பதுளை மாவட்டத்தில் 404 வீடுகளும், கேகாலை மாவட்டத்தில் 300 வீடுகளும் அனர்த்தத்தால் முழுமையாக அழிவடைந்துள்ளன. முழுமையான சேதத்தை தவிர புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. 81,621 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையாக 13,422 வீடுகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி, திருகோணமலை ஆகிய பகுதிகளுக்கான பல்வேறு உதவி திட்டங்கள் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் மூலம் வழங்கப்படும் என யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்தார். கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் புனரமைக்கப்பட்டு வரும் பாலத்தை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரை 60 டன்னுக்கும் மேலான உதவிப் பொருட்கள் 2 கப்பல் ஊடாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கும், இன்னொரு கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கும் வந்து அடைந்தது. நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன. 300 டன்கள் கொழும்பு துறைமுகத்திற்கும் 700 டன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கேருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவிப் பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள், குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள், சுகாதார ஒத்துழைப்பு, உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள், அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள், சாலைகள், பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன் எடுத்துகின்றார்கள். அந்த வகையில் இங்கு A35 பாதையில் பரந்தன் உள்ளத்தீவு இணைக்கும் இந்த பகுதியில் சில புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்திய ஆர்மியின் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம். இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனரமைப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும். இந்த ஆபரேஷன் சாகர் பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கிறது. இலங்கையில் அனர்த்த நிலைமை காரணமாக சேதமடைந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை தற்பொழுது திரட்டி வருவதாக ஸ்ரீலங்கா மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னர் மாவட்ட மட்டத்தில் விசேட நடமாடும் சேவையொன்றை நடத்த எதிர்பார்ப்பதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க குறிப்பிட்டார். டிட்வா புயலினால் சேதமடைந்த வாகனங்கள் குறித்த தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், பாதிக்கப்பட்ட வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு அவை மீண்டும் பயன்பாட்டிற்கு பொருத்தமானவையா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்களும் அவற்றின் ஆவணங்களும் சேதமடைந்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இந்த தகவல்களையும் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட நபர்கள் தாங்கள் வசிக்கும் கிராம சேவை பிரிவின் கிராம அலுவலருக்கு இது குறித்து தெரியப்படுத்தி கிராம அலுவலர் ஊடாக காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்து காவல்துறை முறைப்பாடு ஒன்றை செய்வது அத்தியாவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கும் இந்த சூழ்நிலையை சரியாக முகாமைத்துவம் செய்வதற்கும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது முக்கியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார்.
தற்போதுள்ள நிலைமை காரணமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கும் அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வருவதால் இதனை கருத்தில் கொண்டு விசேட அலகு ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இதற்கமைய 07071888866 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக அத்தியாவசிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சேதமடைந்த வாகனங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக ஏதேனும் சான்றுகள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு வசதியாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை தாக்கவுள்ள புயல்கள் குறித்து எச்சரிப்பது எதிர்க்கட்சியின் வேலை அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM அரிகார் தெரிவித்தார். புயல் எச்சரிக்கை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அறிவிக்காது மௌனம் காத்த எதிர்க்கட்சியினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சிகள் கூறியது போல் புயல் எச்சரிக்கையை அவர்கள் அறிந்திருந்தனர் என்றும் எதிர்க்கட்சிகளும் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்பதால் அரசாங்கத்தைப் போலவே அதே பொறுப்பு எதிர்க்கட்சிக்கும் உள்ளதென்றும் அவர் கூறியிருந்தார். பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவின் கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் புயல்கள் குறித்து எச்சரிப்பது எதிர்க்கட்சியின் வேலை அல்ல என கூறினார். அத்துடன் மஹிந்த ஜெயசிங்க அரசாங்கத்தில் உறுப்பினராக இருப்பதை உணர முடியவில்லையா என கேள்வி எழுப்பினார். அவர் எதிர்க்கட்சி உறுப்பினராக செயற்படுவது போல் தெரிகிறது என்றும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசல் அடைந்து நாட்டில் பேரிடர் ஏற்பட்டதாக முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தன்னிச்சையாக பொய்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்துவதாக தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசலடைந்து பேரிடர் ஏற்பட்டதாக தான் நம்புவதாகவும் பொய்கள் குறுகிய காலம் மட்டுமே என்றும் கூறினார். அத்துடன் தேசிய அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக தான் லஞ்ச ஊழல்கள் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்டு அமெரிக்காவின் பல்கலைக்கழக பேராசிரியர் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க செயலாக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மரண அச்சுறுத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரய குற்றங்களுக்காக தண்டனை பெற்ற குற்ற வரலாறு இவருக்கு இருப்பதால் இவரை கைது செய்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமித் குணசேகர என்ற சந்தேக நபர் 1998 ஆண்டில் கனடாவில் பாலியல் குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்றவர் என்றும் அதில் ஒரு சிறுவருடன் தொடர்புடைய பாலியல் குற்றத்தை புரிந்ததாகவும் அவரை ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 2004 ஆண்டிலும் ஒழுங்கீனமான நடத்தைக்காக அவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். குணசேகர மாணவர் விசாவில் அமெரிக்காவில் இருந்த போதிலும் கனடாவில் செய்த குற்றங்களால் அமெரிக்காவில் சட்டப்படி இருக்க இவருக்கு உரிமை இல்லை என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த தகவல் தெரிய வந்தவுடன் ஃபெரிஸ் ஸ்டேட் பல்கலைக்கழகம் அவரை உடனடியாக பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது. பாலியல் குற்றவாளி ஒருவர் பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றியது மிகவும் வேதனை அளிக்கிறது என அமெரிக்க அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 19 வயதுக்குட்பட்டு ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள 15 பேர் கொண்ட இலங்கை அணியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் சபையால் அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கை அணியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன்படி யாழ்ப்பாணம் சென்யோன்ஸ் கல்லூரியின் குகதாஸ் மாதுளன் மற்றும் ஹார்ட்லி கல்லூரியின் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகியோர் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 10ஆம் தேதி இலங்கை அணி ஐக்கிய அமீரகத்திற்கு பயணிக்கவுள்ளது. இலங்கை அணி நேபாளம், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷுடன் குழு பியில் இடம்பெற்றுள்ளதுடன் 13ஆம் தேதி நேபாள அணிக்கு எதிராக விளையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திமுகவை நம்ப வேண்டாம் என்றும் அவர்களுக்கு நம்ப வைத்து ஏமாற்றுவதே வேலை என்றும் புதுச்சேரியில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக்கழக பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் இவ்வாறு தெரிவித்தார். கரூர் துயரத்துக்கு பிறகு திறந்தவெளி அரங்கில் முதன்முறையாக அவர் இன்று பங்கேற்றுள்ளார். எதிர்வரும் புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்றும் வெற்றி நிச்சயம் எனவும் இதன்போது அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தஞ்ச கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் வகையிலான 3 முக்கிய திட்டங்களுக்கு அதன் உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். பெல்ஜிய தலைநகர் பிரசஸில் நேற்று நடந்த சந்திப்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் அதிதீவிர வலதுசாரி கட்சிகளுக்குரிய ஆதரவு அதிகரித்து வரும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் குடியேறிகளின் வருகையை கட்டுப்படுத்துவது, சட்டவிரோத குடியேறிகளின் நாடு கடத்தும் திட்டங்களை தீவிரப்படுத்துவது போன்ற 3 திட்டங்களுக்கும் நேற்று அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
இவற்றின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளுக்கு வெளியே குடியேறிகளுக்குரிய மையங்களை திறப்பது, புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களை அந்த மையங்களில் தங்க வைப்பது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட்டுவிட்டு வெளியேற மறுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு நீண்டகால தடுப்பு காவல் தண்டனைகளை விதிப்பது உட்பட்ட நகர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் அகதித்தஞ்சம் வழங்கப்பட்டாலும் அவர்களை வேறொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் திட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பதவியை சுழற்சி முறையில் கொண்டிருக்கும் டென்மார்க்கின் தூண்டுதலின் கீழ் இந்த நகர்வு வந்துள்ளது. இதேபோல ஐரோப்பாவில் புகலிடம் கோருபவர்களை பகிர்ந்து கொள்ளும் திட்டங்களுக்கு மறுக்கும் நாடுகள் அவ்வாறாக தாம் மறுக்கும் ஒவ்வொரு குடியேறிக்கும் 20,000 யூரோ நிதி பங்களிப்பை ஒன்றியத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம், ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரியா உள்ளிட்ட சில நாடுகள் கிரேக்கம் மற்றும் இத்தாலி போன்ற ஏனைய உறுப்பு நாடுகளில் இருந்து குடியேறிகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நிலையில் இந்த தண்டனை திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 20% மூழ்கடித்த டித்வா புயல், ஐநா மேம்பாட்டு திட்டத்தின் பகுப்பாய்வில் தகவல். புயலினால் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் ஸ்ரீலங்கா, மூடிஸ் எச்சரிக்கை. புயல் குறித்து எச்சரிப்பது எதிர்க்கட்சியின் வேலையல்ல என்கிறார் மரிக்கார். பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவின் கருத்துக்கு பதில். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொய்களால் விரிசல் அடைந்த நிலம், தலதாத்துக்கோர்ல சாடல். கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தினரால் புனரமைக்கப்படும் பாலம் பார்வையிட்ட இந்திய துணை தூதுவர். சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தீவிர முயற்சி, 3 முக்கிய திட்டங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.